கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற வல்ல நாமத்தினாலே வாழ்த்துகிறேன், வரவேற்கின்றேன். லெந்தென்னும் காலத்திலே 4வது ஞாயிறைக்கான ஆண்டவர் கொடுத்த சிலாக்கியத்திற்காக ஆண்டவரை ஸ்தோத்திருக்கின்றேன். லெந்து காலம் பாவங்களை உணர்ந்து கர்த்தரிடத்திலே மனம் திரும்புகின்ற ஒரு காலமாகும். இந்த காலத்திலே கர்த்தர் வெறுப்பவைகளை, கர்த்தர் அருவறுப்பவைகளை வேதாகமத்தின் உதவியுடன் உணர்ந்து அறிந்து அதை விட்டு ஆவிக்குரிய நிலையிலே வளர்ச்சியை பெறுவதாக, அதிகரிப்பதாக காணப்பட வேண்டும் என்பதுதான் வேதாகமம் கற்றுத்தருகின்ற உண்மை. நீதிமொழிகளின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் அது ஒரு பெரிய பட்டியலே போடப்பட்டிருக்கிறது. இவைகளை குறித்து மேட்டிமையான கண், பொய் நாவு, குற்றமற்றவருடைய இரத்தம் சிந்தும் கை, துராலோசனையை பிணைக்கும் இருதயம் என்கின்ற தலைப்புகளிலே நாம் சிந்திக்க ஆண்டவர் நமக்கு இரக்கம் தந்திருக்கின்றார். இந்த 4வது ஞாயிறிலே துராலோசனையை பிணைக்கும் இருதயம் என்பதை கர்த்தர் நமக்கு கற்றுத்தருவாராக. ஆங்கிலத்திலே ஈவில் ஸ்கீம்ஸ் இன் த ஹார்ட் என்று சொல்லுவார்கள். கர்த்தர் வெறுக்கின்ற விஷயங்களில் இது மிக முக்கியமானதாய் கருதப்படுகிறது. ஏன் அப்படின்னு சொன்னால், துராலோசனை வெளியிலிருந்து வருவதில்லை, அது மனிதனுடைய இருதயத்திலிருந்தே தோன்றுகிறது என்பதுதான் உண்மை. துராலோசனை என்பது பிறருக்கு தீங்கு செய்யும் தீய சிந்தை, கபடமான திட்டம், அநியாயமான ஆலோசனைகளை உள்ளடக்கியதாகும். இன்னும் விளக்கமாக சொல்ல போகிறாந்தா, பிறனுக்கு தீங்கு செய்ய நினைத்து கிரியைகளினால் அதை வெளிப்படுத்துவது, பொய் வழியில் திட்டமிட்டு மெய்யை அவித்து போடுவது, பழிவாங்கும் உள்நோக்கத்தோடு செயல்பட்டு அதை நிறைவேற்றுவது, அநியாயமான முறையிலே நியாயத்தை குலைத்து அதை நிறைவேற்ற முயற்சிப்பது. இன்னும் நம்ம இந்த பிணைக்கும் அப்படிங்கிற பதம் திட்டமிடுவது, வடிவமைப்பது, உருவாக்குவது என பொருள்படுகின்றதாய் இருக்கின்றது. இருதயத்தில் தீய திட்டங்களை உருவாக்கி, அதாவது சிந்தனையாக தொடங்கி செயல் வடிவத்தில் கொலை, பொய், அநியாயம், துரோகமாக அது வெளிப்படுகிறது என்று வேதாகமம் கற்றுத்தருகிறது. எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் நாம் கவனித்து பார்த்தோம்னா, எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாய் இருக்கிறது அப்படின்னு சொல்லி வேதாகமும் மிகவும் தெளிவாய் நமக்கு போதிக்கிறது. இதை ஆதியாகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 5-6 வசனங்களில் தெளிவாய் உணர்ந்து கொள்ள முடியும். மனுஷனுடைய இருதயத்தின் நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததே என்று கர்த்தர் கண்டு மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். இந்த உலகத்தில் நம்ம பார்க்காத எல்லாவற்றையும் படைத்தவர் அவர் மனஸ்தாபப்பட்டது ஒரே ஒரு காரியத்துக்காக தான். மனுஷனுடைய இருதயத்தின் நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததே. இன்னும் ஆழமாக மார்க்கு என்பவர்கள் நற்செய்தி நூல் 7ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலிருந்து 23ஆம் வசனம் வரைக்கும் நம்மளால் பார்க்க முடியும். மனுஷனுடைய இருதயத்திற்கு உள்ளிருந்து 13 வகையான நிகழ்வுகளை அங்கே கற்றுத்தரப்பட்டிருக்கிறது. பொல்லாத சிந்தனைகளும், விபச்சாரங்களும், வேசித்தனங்களும், கொலைபாதங்களும், களவுகளும், பொருளாசைகளும், துஷ்டத்தனங்களும், கபடும், காமவிகாரமும், வன்கண்ணும், தூஷணமும், பெருமையும், மதிகேடும் புறப்பட்டு வரும். எங்கிருந்து? பொல்லாங்கானவைகளாகியவைகளெல்லாம் உள்ளத்திலிருந்து புறப்பட்டு மனுஷனை தீட்டுப்படுத்தும். இந்த பாவம் உள்ளத்தில் இருந்து வந்து மனுஷனை பாவியாக மாற்றிடும். உலக பிரகாரமாக வெள்ளையும் சொல்லையுமா நல்லவங்க போல நடந்து கொள்ளலாம், நடித்து கொள்ளலாம். ஆனால் இருதயத்தின் நினைவை கர்த்தர் அறிவார் என்பதை உணர்ந்து கொள்ள நாம் அழைக்கப்படுகிறோம். சங்கீத புஸ்தகம் 140ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் சங்கீதக்காரன் தான் வாழ்க்கையில் நடந்ததை அவர் சொல்கிறார். அவர்கள் தங்கள் இருதயத்தில் பொல்லாப்புகளை சிந்தித்து யுத்தம் செய்ய நாள்தோறும் கூட்டம் கூடுகிறார்கள். அவங்க இருதயம் பொல்லாப்பால் நிறந்துருந்துச்சுன்னா அவங்க எதை பேசியிருப்பாங்க? பொல்லாததை பேசியிருப்பாங்க. எதுக்கு கூட்டம் கூட்டாங்க? ஜெபம் பண்ணுறதுக்கு இல்லை, நல்ல நிகழ்வுக்கு இல்லை. அவங்க கூட்டம் எப்படிப்பட்ட கூட்டம் அப்படின்னு சொன்னால், எப்படியாகிலும் பொல்லாததை நிறைவேற்றியே தீரணும். அதுக்கு என்ன செய்யலாம்?
இதுதான் அந்த கூட்டம். நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலே சாலமோன் இவ்வாறாய் சொல்கிறார், எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள். எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள். காத்துக்கொள்ள வேண்டியது அப்படின்னு சொல்கிறதுல இருதயம் காத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்று சாலமோன் ஞானி கற்றுத்தருகிறார். ஏன் அப்படி? லூக்கா 6ஆம் அதிகாரம் 45ஆம் வசனத்தில் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், இருதயத்தின் நிறைவினால் அவனவன் வாய் பேசும். இருதயத்தின் நிறைவினால் அவனவன் வாய் பேசும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவேளை இருதயத்தின் நிறைவு எப்படிப்பட்டதாக இருக்கும்? நன்மையாக நிறைஞ்சிருந்தால் நல்லவைகளை பேசும். பொல்லாததாக இருந்துச்சுன்னா பொல்லாத பொக்கிஷம் பொல்லாததை அது நமக்கு கற்றுத்தரும். நம்ம இதில் புரிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்ன அப்படின்னு சொன்னால், எல்லா காவலோடும் இருதயத்தை காத்துக்கொள்ள வேண்டும். வேதாகமத்தின் உதவியோட இந்த துராலோசனை எப்படிலாம் பெருசாக மாறுது அப்படிங்கிறத 3 நிகழ்வுகளின் அடிப்படையிலே கற்றுக்கொள்ள ஆண்டவர் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. பொறாமையினாலே துராலோசனை உண்டாக்கப்படுகிறது. பேராசையினாலே துராலோசனை உண்டாக்கப்படுகிறது. பழிவாங்கும் சிந்தையினாலே துராலோசனை உண்டாக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி 3 நிகழ்வுகளை நாம் சிந்திக்க இருக்கிறோம். ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் பொறாமையினாலே துராலோசனை உண்டாகிறது என்பதை மிகவும் தெளிவாக நமக்கு போதிக்கின்ற ஒரு பகுதி. யோசேப்பின் அறிமுகம் 17 வயசில், யாக்கோபுக்கு 11வது மகன். யாக்கோபு அவரை மிகவும் அதிகமாக நேசித்தார். பலவர்ணமான அங்கியை கொடுத்தார் என்று ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே பார்க்கின்றோம். இந்த பலவர்ணமான அங்கி அவனுடைய உடன் பிறப்புகள் மத்தியில், அன்னைமார் மத்தியில் பொறாமையை ஏற்படுத்திச்சு. அவனை வெறுத்தாங்க. அவனு சமாதானமாக அவனோடு பேசலை அப்படின்னு சொல்லி வேதாகமம் கற்றுத்தருகிறது. இந்த பலவர்ணமான அங்கி யார் யூஸ் பண்ணுவா? 2 சாமுவேல் 13ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே பலவர்ணமான வஸ்திரமானது ராஜகுமாரத்திகள் பயன்படுத்தியது. இப்போ 10 பேர் அன்னைமார், எனக்கு அப்படிப்பட்ட ஒரு உடை கிடைக்கல அப்படின்னு சொல்லி அவர்கள் பொறாமைப்படுகிறவர்களாய் காணப்பட்டார்கள். ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் தெளிவாய் கற்றுத்தருகிறது. அவனோடு பட்சமாய் பேசாமல் அவனை பகைத்தார்கள். அவன் என்ன பேசினாலும் அவனுக்கு எதிர்த்து பேசுகிறது. அவன் என்ன சொன்னாலும் அவன் சொல்கிறத கேட்குறது கிடையாது. இப்படி யோசேப்பை வெறுத்தார்கள். ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், அவன் ஒரு சொப்பனத்தை பார்க்குறான். அந்த சொப்பனத்தை அவங்களுக்கு சொல்கிறான். வெளிப்படுத்தப்பட்டதை அவன் வெகுளியாக சொல்கிறான். அதனால் அவனை பகைத்தார்கள். ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், மீண்டும் அவனுக்கு ஒரு சொப்பனம் வருகிறது. அவன் அதை குறித்து அந்த வார்த்தைகளை அவன் சொல்லும் பொழுது இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள். ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் சொல்கிறது, அவன் சகோதரர் அவன் மேல் பொறாமை கொண்டார்கள். அவன் சகோதரர்கள் அவன் மேல் பொறாமை கொண்டார்கள். அந்த பொறாமை துராலோசனையாக உருவெடுக்க ஆரம்பிச்சிருச்சு. அவங்க அவனை குறித்து அவனுக்கு ஒரு பட்டப்பெயர் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. துராலோசனை எங்கே இருக்கிறதோ அங்கே பட்டப்பெயர்கள் வர ஆரம்பித்து விடும். துராலோசனை அந்த பொல்லாத சிந்தை பட்டப்பெயரை உருவாக்கும். என்ன பட்டப்பேர்? யோசேப்புன்னு அப்பா வச்ச பேர், அவங்க வச்ச பேர் சொப்பனக்காரன். சும்மா எதுக்கு எடுத்தாலும் சொப்பனம் பார்த்தேன்னு சொல்லாத அப்படிங்கிற நிலைமைக்கு யோசேப்பை தள்ளினார்கள். யாக்கோபு அதை கவனிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. யோசேப்பை அவங்க அன்னைமார் கூட அதிகமாக அனுப்புறது இல்லை அப்படிங்கிறத இந்த பகுதி நமக்கு கற்றுத்தருகிறது. அவன் பகைக்கிறான்னு தெரியுது, அந்த பக்கம் நீ போகாத, அப்படி நின்றுக்க அப்படின்னு சொல்லி அவனை அப்படி கொஞ்சம் ஒதுக்கியே வைத்து கொண்டு இருக்கின்றார். காலங்கள் கடந்து போகும் பொழுது அவனுடைய சகோதரர்கள் மந்தையை மேய்ச்சிக்கிட்டு போயிருக்கிறாங்க. அவருடைய தொழில் அது. அவங்க போயிருக்காங்க. போன இடத்துல போய் நீ நலம் மட்டும் விசாரிச்சுட்டு வா. அன்னை மாதிரி எப்படி இருக்காங்க பார்த்துட்டு வா, தேவைகள்லாம் சரியாக இருக்கா, ஆடு மாடுலாம் நல்லா இருக்கா அப்படிங்கிறத மட்டும் பார்த்துட்டு வந்துரு அப்படின்னு சொல்லி யோசேப்பை அனுப்புகிறான். தகப்பன் சொன்னபடியே, தகப்பனுடைய அந்த அனுபவ வார்த்தையின்படியே அவன் சீகேமை நோக்கி கடந்து செல்கின்றான். சீகேமிலே அவனுடைய சகோதரர்கள் இல்லை. அங்கே எல்லாத்தையும் விசாரிக்கும் போது அவங்க சொல்கிறாங்க, அவங்க தோத்தான் அப்படிங்கிற ஒரு பகுதிக்கு போகிறதா
பேசிக்கிட்டாங்கப்பா. இந்த ஒரு வார்த்தையை பிடிச்சுக்கிட்டு தோத்தானை நோக்கி அவன் கடந்து சென்றான். தோத்தான் என்கின்ற அந்த பகுதியை நோக்கி அவன் போகிறான். அவங்க அம்மா அப்பா யோசேப்பு இருந்த இடம் கானான். அங்கேருந்து இந்த தோத்தான் வரைக்கும் கிட்டத்தட்ட 100 கிலோமீட்டர் நடந்தே வந்து தூரத்திலேயே தன் சகோதரர்களை காணும் பொழுது அவன் மகிழ்ச்சி அடைந்தான். என் அண்ணன்மாரை நான் பார்த்துட்டேன், என் அண்ணன்மாரை நான் பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லி அவன் தூரத்தில் இருந்து சந்தோஷப்பட்டான். அவனை தூரத்திலே பார்த்து அவனுடைய சகோதரர்கள் ஆதியாகமம் 37 அதிகாரம் 18ஆம் வசனத்தில் நீங்கள் கவனித்து பார்த்தோன்னா, அவர்கள் அவனை தூரத்தில் வர கண்டு அவன் தங்களுக்கு சமீபமாய் வரும் முன்னே அவனை கொலை செய்யும்படி சதி யோசனை பண்ணினாங்க. ஏன் இந்த யோசனை வந்துச்சு அப்படின்னு சொன்னால், அவனை கொன்று போட்டுருவோம்ப்பா. ஏன் கொன்று போடணும்? அவனை கொன்று போட்டால் அவன் சொப்பனம் பார்த்தேன்னு சொல்லிகிட்டு இருக்கான்ல, அது எப்படி நிறைவேறுதுன்னு பார்த்துருவோமே. நாம் அவனை அழிச்சிட்டா சொப்பனம் என்ன ஆகுதுன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அவனை குழியிலே தள்ளி கொல்ல முயற்சித்தார்கள். நல்ல சிந்தையோடு வந்த சகோதரனை மீது கொலை செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு அவர்கள் செயல்பட்டார்கள். இந்த இடத்துல ரூபன் இருக்கார். அவர் ஒரு மூத்த குமாரன். அதனால் ரூபன் அதை பார்த்துட்டு அவனை எப்படியாவது அவங்க கைக்கு தப்புவிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு ஆதியாகமம் 37 அதிகாரம் 21ஆம் வசனத்தில் ரூபன் சொல்கிறாரு, ஏப்பா அவனை குழியில் மட்டும் போட்டுருவோம்ப்பா, அவனை போட்டு அவன் நம்ம கூட பிறந்தவன்ல அப்படின்னு சொல்லி அவன் பேசின வார்த்தைகளை கவனித்தார்கள். அவனை கொண்டு போட்டுட்டாங்க, குழியிலே போட்டாங்க. ரூபனை மீறி ஒன்றும் செய்ய முடியாதுப்பா, அவன் பெரிய ஆள், அவன் மூத்தவன், அவன் சொல்கிறத கேட்கணும், வேறு வழி இல்லை. இப்போ ரூபன் சொன்ன மாதிரி குழியில் போட்டாங்க. ரூபன் நினச்சான், சரி நம்ம மந்தைக்கெல்லாம் தண்ணி காமிச்சிட்டு மற்ற வேலைகளை முடிச்சுட்டு வருவோம், வந்து யோசேப்பை தூக்கி நேராக செஞ்சுருவோம், அப்பாக்கிட்ட ஓடி போயிடல அப்படின்னு சொன்னால் அவன் ஓடிடுவான் அப்படின்னு சொல்லி ரூபன் எண்ணி அவர் கடந்து சென்றார். பணியின் நிமித்தமாக ரூபன் போயிருக்காரு. யூதா அங்கே பேசுகிறாரு. யூதா வந்து 4வது சகோதரர். அவர் பேசுகிறார், ஏப்பா இவனை இப்படி கூலியில் போட்டு வச்சா என்ன லாபம், இல்லை அவனை கொன்று போட்டாலும் தான் என்ன லாபம், அவனை வச்சு 5 பைசாவுக்கு லாபம் இல்லை. அதனால் என்ன செஞ்சிருவோன்னா அவனை குழியிலேருந்து எடுத்து இந்த இஸ்மவேலர் இடத்துல விற்றுருவோம் அப்படின்னு சொல்லி பேசுகிறார்கள். அப்போ அவங்க எல்லோரும் கூடி பேசுகிற காரியம் என்னென்னா, எவ்வளோக்கு விற்கலாங்க, ஏப்பா ஆளுக்கு எவ்வளோ கிடைக்குன்னு முதல்ல பார்ப்போம், அவங்க என்ன ரேட்டு கேட்காங்களோ கேட்குறதுக்கு தக்கன்னு நம்ம பேசுவோம், நம்ம 10 பேர் ஆளுக்கு ஒரு 2 வெள்ளி காசாவது கிடச்சிச்சின்னா போதும் அப்படின்னு சொல்லி அவர்கள் முடிவு செய்கிறார்கள். குழியிலிருந்து அவனை தூக்குகிறார்கள். யோசேப்பு நினச்சிருப்பார், பரவாயில்ல அன்னைமார் நம்மளை குழியிலேருந்து தூக்கிட்டான், இனிமேல் ட்ரெஸ்ஸை தூக்கி போட்டுக்கிட்டு நினைஞ்சிட வேண்டிதான், அப்பாவை நோக்கி ஓடிட வேண்டிதான் நினச்சிக்கிட்டு மேலே வந்தால் குழியிலிருந்து எடுத்து படுகுழியிலே தள்ள நினைத்தார்கள். எகிப்துக்கு அடிமையாக அவனை விற்று போட்டார்கள். இஸ்மவேலர்களிடம் 20 வெள்ளி காசுக்கு அவர்கள் அடிமையாக விற்று போட்டார்கள். ஏன் 20 வெள்ளி காசு? நான் யோசித்து பார்த்தேன், 10 பேர் ஆளுக்கு 2 காசு, பைத்து 2 20 வெள்ளி காசு போதும். இப்போ அப்பாக்கிட்ட எப்படியாவது பொய் சொல்லி ஏமாற்றிக்கலாம். ஒரு துஷ்ட மிருகம் அவனை அடிச்சிருச்சு, என்னத்தையாவது சொல்லி ஏமாற்றிடலாம். நம்ம சொன்னால் அப்பா நம்பி தான் ஆகணும். ஏன்னா மெஜாரிட்டி நம்ம எல்லோரும் சேர்ந்து சொல்கிறோம்ல, 10 பேர் சேர்ந்து சொல்லும்போது அப்பா என்ன செஞ்சாகணும், வேறு வழியே இல்லை. சரி எல்லோரும் என்ன பொய்யா சொல்லிட போகிறாங்க அப்படின்னு சொல்லி அவர் திட்டமிட்டார்கள். அவருடைய திட்டம் பொறாமை நிறைந்ததாக, அந்த பொறாமை வெறுப்பை வெளிப்படுத்துகிறதாக, அந்த வெறுப்பு துராலோசனை செய்யக்கூடியதாக, அந்த துராலோசனை பாவமான செயல்களை செய்வதற்கு துணிச்சலோடு செய்கிறதாக இருந்ததை வேதாகமம் கற்றுத்தருகிறது. துராலோசனை இருதயத்தில் பிணைக்கப்பட்டது. யோசேப்பை வெறுத்தாங்க, அவனை அழித்து விட திட்டம் தீட்டினார்கள். நீதிமொழிகள் 14:30 அருமையான ஒரு வசனம் உண்டு, பொறாமையோ எலும்புருக்கி. உலக திட்டம் அவனை உயர்த்த முடியாத அளவுக்கு அடிமையாக நம்ம கொடுத்துட்டோம். இன்னோட யோசேப்புடைய கதை முடிஞ்சது, இனிமேல் அவன் எப்படி அப்படின்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி விட்டு விட்டார்கள். உன்னதரின் திட்டம் வித்தியாசமானதாய் காணப்பட்டது. 17 வயதில் யோசேப்பு விற்கப்பட்டு கிட்டத்தட்ட 30 வயது வரைக்கும் சிறைச்சாலை தான். ஒருவேளை கேள்வி எழும்பலாம், ஏன் டைரெக்டாக கொண்டு போய் வைத்திருக்க வேண்டியதானே? இல்லை, காலம் வரும் வரைக்கும் யோசேப்பு அங்கே இரும்பிலே ஒடுக்கப்பட்டிருந்தான்.
அவனுக்குன்னு ஆண்டவர் நியமித்த காலம் வரைக்கும் யோசேப்பு ஒடுக்கப்பட்டிருந்தான். கிட்டத்தட்ட 13 ஆண்டுகள் அவன் தன்னுடைய வாழ்க்கையில், தன்னுடைய வார்த்தையில், செயல்களில் கர்த்தருடைய அன்பை வெளிப்படுத்துகிறவனாக, மன்னிப்பை வெளிப்படுத்துகிறவனாக, கருணையை வெளிப்படுத்துகிறவனாக, கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை வெளிப்படுத்துகிறவனாக இந்த யோசேப்பு காணப்பட்டான். 30 வயசில் பார்வோனுக்கு முன்பதாக நிப்பாட்டினாங்க அப்படின்னு சொல்லி ஆதியாகமம் 41 சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதியாகமம் 45 வளமான 7 ஆண்டுகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவனுக்கு 39 வயசு ஆகும்போது தான் அவங்க சகோதரர்களே அவன் பார்க்குறான். கிட்டத்தட்ட 22 ஆண்டுகள் கழித்து அவங்க அப்பாவை அவன் பார்க்குறான். அவனுக்கு பெரிய சந்தோஷம், அப்பாவை பார்த்துட்டோம் அப்படின்னு சொல்லி. 130 வயசில் யாக்கோபு அங்கே யோசேப்பு இருக்கிற அந்த எகிப்துக்கு வந்து சேர்ந்தார். கிட்டத்தட்ட 17 ஆண்டுகள் யோசேப்போடு இணைஞ்சு அவர் செயல்பட்டு கொண்டிருந்தார். யோசேப்பு இப்போ பிரதான அதிகாரியாக இருக்கிறாரு. ஒரு பிரைம் மினிஸ்டராக இருந்து எகிப்தையும் தன் குடும்பத்தையும் அவன் பராமரிக்கிறவனாய் காணப்பட்டான். 17 வருஷம் சகோதரர்கள் எல்லாரும் சந்தோஷமாக இருந்தாங்க. யாக்கோபு மரித்து போகிறார். யாக்கோபு மரித்த உடனே சகோதரர்கள் பயப்படுறாங்க. இவன் நம்மளை விரட்டி விட்டுருவான் முழுக்க அப்படின்னு சொல்லி அவங்க மெதுவாக திட்டம் போட்டு பேசுகிறாங்க. அப்பவும் ஒரு பிரதான யோசனை என்ன அப்படின்னு சொன்னால், நம்மளை இங்கேருந்து அவன் விளக்கிடக்கூடாது. அதனால் அப்பா சொன்னார், உயிரோடு இருக்கும்போதே இப்படிலாம் சொன்னார் அப்படின்னு சொல்லி அப்பா மேலே பழி போட்டு எங்கள் துரோகத்தெல்லாம் மன்னிச்சிருங்க, அப்பா மரணம் முன்பதாகவே இதெல்லாம் உங்கள்கிட்ட சொல்ல சொன்னார், நாங்கள் சொல்லலை அப்படின்னு சொல்லி அவங்க பேசுனாங்க. அவன் இப்படியும் சகோதரர்கள் இருக்காங்களே, 17 வருஷம் அவங்கள கூப்பிட்டு கொண்டு வந்து இப்படி சாப்பாடு போட்டு முழு குடும்பத்தையும் நான் போஷிச்சுக்கிட்டு இருக்கேன், இன்னும் அவங்க என்னை குறித்து யோசிக்கவே இல்லையே. ஆண்டுகள் என்ன ஆயிருந்தாலும் துரோகிகளாகவே இருந்தார்கள். இப்பொழுது யோசேப்பு ரொம்ப தெளிவாக சொல்கிறான். ஆதியாகமம் 50 நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடி வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார் அப்படின்னு சொல்கிறார். எந்த அளவுக்கு நன்மை இருந்துச்சு தெரியுமா? யோசேப்பு 110 வயசில் மரித்து போனார். அப்படின்னா 39 வயசில் சகோதரர்களை பார்த்தாரு, 110 வயசில் மரித்து போனார். 71 ஆண்டுகள் இந்த யோசேப்பின் நிமித்தமாய் இந்த சகோதரர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தார்கள். எகிப்தில் மட்டும் யோசேப்பு கழித்த ஆண்டுகள் எத்தனை அப்படின்னு சொன்னால் 93 ஆண்டுகள் இந்த யோசேப்பு தேவனுடைய திட்டத்தின்படி அவன் செயல்படுகிறவனாய் காணப்பட்டான். பேராசை என்கின்ற நிகழ்வு துராலோசனையை உருவாக்குகின்றது. பேராசை தெற்கு யூதேயாவில் ஸ்காரியோத் என்னும் ஊரை சேர்ந்தவன் யூதாஸ் காரியத். இயேசு கிறிஸ்துவின் 12 சீடர்களில் ஒருத்தர். இயேசு கிறிஸ்துவோடு நடந்தவர், இயேசு கிறிஸ்துவின் போதனைகளை நேரடியாக கேட்டவர், அவர் அற்புதம் செய்யும்போது கண்ணார பார்த்தவர். ஆனாலும் இருதயமானது பேராசை என்னும் பலவீனத்திலே அது சிக்கி கொண்டதாக இருக்கின்றது. யோவான் என்பவர் எழுதிய நற்செய்தி நூல் 12 பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், திருடனானபடியினாலும் பணப்பையை வைத்துக்கொண்டு அதில் போடப்பட்டதை சுமக்கிறவனானபடியினாலும் என்று சொல்லப்படுகிறது. திருடன் பணப்பையை சுமக்கணும், அதுதான் பணம், எல்லாம் பணம் 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 பணம். பரிசுத்தத்துக்கு முக்கியமே இடம் கிடையாது. ஆண்டவர் கூட தான் பேசிக்கிட்டு இருந்தான். ஆண்டவர் என்ன செய்ய சொன்னாரோ அதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தான். இதில் பெரிய விஷயம் என்னென்னா, அந்த சீஷர்கள் பிசாச துரத்துறவங்களாக இருந்தாங்க. ஆனால் இவன் சிக்கி கொண்டது பேராசையிலே. அது நம்ம யோவான் என்பவர் எழுதிய நற்செய்தி நூல் 12 3-5 நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா, அங்கே இயேசு கிறிஸ்துவுக்கு பரிமள தைலம் கொடுக்கப்படுகிறது. பரிமள தைலம் உடைத்து அங்கே ஆண்டவர் மீது சிந்தப்படுகிறது. அப்போ இந்த மனுஷன் சொல்கிறான், இதை விற்று தரித்திரருக்கு கொடுத்துருக்கலாமே, 300 பணத்துக்கு விற்றுருந்துருக்கலாமே, 300 பணம் என்கிட்ட வராமல் போயிட்டே அப்படிங்கிறது தான் அவனுடைய கரிசனையை தவிர ஏழைகளை குறித்த கரிசனை அவனிடத்தில் இல்லை. பேராசையானது துராலோசனையாக மாறியது. என்ன நடந்துச்சு? மத்தேயு என்பவர் நற்செய்தி நூல் 26 இருக்க வேண்டிய இடத்த விட்டுட்டு போக வேண்டிய இடத்துக்கு போகாமல் போகக்கூடாத இடத்துல போய் நிற்கிறாரு. 12 ஒருவனாக யூதாஸ் காரியத்து
பிரதான ஆசாரிடத்திற்கு போனான் என்று வேதாகமம் கற்றுத்தருகிறது. பிரதான ஆசாரிடத்திற்கு போனான். எதுக்கு போனான்? நான் அவரை உங்களுக்கு காட்டி கொடுக்குறேன், நீங்கள் எனக்கு என்ன கொடுப்பீங்க என்று சமயம் பார்த்து கொண்டிருந்தான். எப்போ ஆண்டவர் ஃப்ரீயாவார் அந்த நேரத்தில் ஆண்டவர் தூக்கிடணும். ஏன்னா ஆண்டவரை சுற்றி எப்பவும் ஒரு பெரிய கூட்டம் இருந்துக்கிட்டே இருக்குது. அப்படி கூட்டம் இருக்கும்போது நம்ம பிடிச்சோன்னா நம்மளை அடிச்சு போடுவானுவேன். அதனால் அதில் ரொம்ப ஞானமாக செயல்படணும் அப்படின்னு சொல்லி தான் சிக்கி கொள்ளாதபடி தன்னுடைய ஜீவனை பாதுகாத்து கொள்ளணும். அவங்கக்கிட்ட வாங்குகிற 30 காசையும் நம்ம வாங்கி சந்தோஷமாக இருக்கணும். இப்படி தவறான திட்டத்தோடு இந்த யூதாஸ் செயல்பட்டான். காரணம் என்ன தெரியுமா? லூக்கா என்பவருடைய நற்செய்தி நூல் 22ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்கிறது, சாத்தான் புகுவதற்கு இடம் கொடுத்தான். அவன் இருதயத்தில் சாத்தானுக்கு இடம் கொடுத்துட்டான். இரண்டாவது காரியம், சரியான ஆலோசனை ஆண்டவர்கிட்ட கேட்காம பிரதான ஆசாரியர்களிடத்தில் போய் ஆலோசனை பண்ணுகிறவராய் காணப்பட்டான். 6வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, இயேசு கிறிஸ்துவை வஞ்சிப்பதற்கான சமயத்தை தேடிக்கொண்டிருந்தான். எப்போ அவரை காட்டி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தேடிக்கொண்டிருந்தான். இந்த சூழ்நிலையில் ஆண்டவர் ராபோஜனத்தில் இருக்கிறாரு. அப்பொழுது எல்லாரும் கேட்குறாங்க, ஆண்டவரே உங்களை காட்டி கொடுக்க போகிறான்னு சொல்கிறீரே, யார் அது அப்படின்னு எல்லாரும் கேள்வி கேட்கும்போது, ஒவ்வொருத்தரும் கேள்வி கேட்டுட்டு இருக்கும்போது இந்த யூதாஸ் காரியத்தை, ரபி நானோ என்றான். அதற்கு அவர் நீதான் அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் ஒன்றும் பேசலை. அதை மற்றவங்களும் கவனித்த மாதிரி தெரியலை. 30 வெள்ளிக்காசுக்காக இயேசு கிறிஸ்துவை விற்பதாக முடிவு செய்தான். யூத அதிகாரிகள் ஒரு பக்கம், வேதபாரர்கள் ஒரு பக்கம், பரிசேயர்கள் ஒரு பக்கம், சதுசேயர்கள் ஒரு பக்கம், ஏரோதியர்கள் ஒரு பக்கம், இப்படி நிறைய பேர் சேர்ந்துட்டாங்க. இனிமேல் இவங்க எல்லாருமா சேர்ந்து இயேசு கிறிஸ்துவை அழிச்சிருவாங்க. அவரால் தப்பிச்செல்லாம் போக முடியாது. அதனால் அவரை பிடிச்சி தண்டனை கொடுத்தாங்கன்னா நிச்சயமாக நமக்கும் தண்டனை உண்டு. அதனால் தண்டனையில் சிக்கி கொள்ளாமல் இருப்பதும், அந்த தண்டனையில் அவரை சிக்க வைத்து கொண்டு அதிலிருந்து நம்ம பணம் சம்பாதிச்சு வருவது மிகவும் நல்ல ஒரு ஆதாயம் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லி யூதாஸ் எண்ணியிருப்பார். ஏன் அப்படின்னு சொன்னால், இந்த யூதாஸ் இன்னொரு மதமாக எப்படி யோசிச்சிருப்பார்னா, எல்லாருமா சேர்ந்து இயேசு கிறிஸ்துவை ராஜாவாக்கணும்னு வரும்போது அவர் மறைந்து போனார். அதுபோல் இப்போவும் மறைஞ்சு போயிடுவார். அப்போ ஈஸியாக என்ன செஞ்சிடலாம், எப்பா நான் வாங்கின காசுக்கு காட்டி கொடுத்துட்டேன், அவர் மறைஞ்சு போயிட்டாருன்னா அதுக்கு நான் ஒன்றும் செய்ய முடியாதுப்பா அப்படின்னு சொல்லி டபுள் சைடடாக நம்ம நின்றுக்கலாம் அப்படிங்கிற டேக்கில் அவன் இருக்கிறான். பண ஆசையும் தன்னுடைய திட்டத்தின்படி அவன் நிதி மந்திரியாக முடியாதது. அவனுடைய என்ன ராஜாவாயிடுவார் இயேசு கிறிஸ்து, நான் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் ஆயிடுவேன். ஆனால் இந்த ஃபைனான்ஸ் மினிஸ்டர் ஆக முடியாது அப்படிங்கிற நிலைமை வந்ததுனால, துரோக செயலினாலே சம்பாதிக்கும் பணத்தினாலே மன அமைதியையும் மன மகிழ்வையும் பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு நினைக்கிறான். துரோகம் செஞ்சு யாரும் மன அமைதியோட மன மகிழ்வோடு இருக்க முடியாது என்பதை வேதாகமம் கற்றுத்தருகிறது. தன்னை காட்டி கொடுப்பதற்கு யூதாஸ் அவ்வளோ பிரயாசப்படும் போது நேரத்தில் கூட கர்த்தர் அவனுக்கு வாய்ப்பளித்தார், எச்சரித்தார். ஆனால் அதை அவன் கவனிக்கவே இல்லை. ஐயோ யூதாஸை பிள்ளையரை பெற்றோடைய ஆத்துமா இப்படி நஷ்டப்பட போகுது அப்படின்னு சொல்லி, இதை நீ அறியாதபடிக்கு சாத்தான் உன் மனக்கண்களை குருடாக்கி வைத்து வைக்கிறதுக்கு நீ இடம் கொடுத்துட்டியே அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அங்கலாய்த்தார். இவனுக்கு ஏமெல்லாம் 30 காசு. இவன் நாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டோன்னு நினைக்கிறான். இல்லை, சகரியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 12, 13 வசனங்களில் அவன் 30 வெள்ளிக்காசு வாங்குவான் அப்படிங்கிறதும், 30 வெள்ளிக்காசை வாங்கி அவன் கொயவன் நிலத்தில் போடுவான் அப்படிங்கிறதையும் மிகவும் தெளிவாக தீர்க்க தரிசனமாக எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் இவ்வளவும் பேசிக்கிட்டு இருக்கிறாரு. அவன் அறிந்தும் பாவம் செய்வதற்கு விரைகிறவனாய் காணப்பட்டான் என்று யோவான் என்பவருடைய நற்செய்தி நூல் 13ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலிருந்து 27ஆம் வசனம் வரைக்கும் நம்ம பார்க்க முடியும். ஆண்டவர் அங்கே பந்தி இருக்கிறாரு. அங்கே இருக்கும்போது எல்லாரும் கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. விருந்தினர் ஒருவருக்கு சிறப்பு அன்பு காட்டுவதாக, மரியாதை செய்வதாக கருதப்பட்ட ஒரு நிகழ்வு தான் துணிக்கையை தோய்த்து கொடுப்பது. துணிக்கையை தோய்த்து கொடுக்கறதுனா தனி அன்பு அவன் மேலே வச்சுருக்கிறோம் அப்படிங்கிறத காட்டுவது. இயேசு கிறிஸ்து இந்த துணிக்கையை தோய்த்து இவன்கிட்ட கொடுக்குறாரு. இவன் வாங்குகிறான். வாங்கினதுக்கப்புறம் ஆண்டவர் சொல்கிறார், நீ செய்வதை சீக்கிரமாய் செய் அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறார். அவன் சொன்ன உடனேயாவது, ஆண்டவரே நீர் இப்படி சொல்கிறீரு, எனக்கு அதை செய்யக்கூடாதுங்கிற உணர்வு எனக்கு தந்துட்டு என்னை பாதுகாத்துக்கிடுங்க அப்படின்னு சொல்லி அவன் பேசாமல்
துரோகம் செய்ய துணிஞ்சிட்டேனே அப்படின்னு சொல்லி அவன் மனம் வருந்தாமல் அழிவுக்கு நேராக விரைந்து ஓடுகிறவனாய் காணப்பட்டான். இயேசு கிறிஸ்து நினச்சிருந்தா, ரபி நானோ அப்படின்னு கேள்வி கேட்கும்போது, உன் செயலும் உன் சிந்தையும் எப்போ நான் சிக்குவேன்னு நினச்சிக்கிட்டு இருக்கியே, யூதாஸ் நீ ஏன் இப்படி கேள்வி கேட்குற அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்து காட்டி கொடுக்கவில்லை. யூதாஸின் பேராசை, யூதாஸின் தவறான சிந்தை, யூதாஸின் தவறான நட்பு, தவறான ஒப்பந்தம் துரோகம் செய்ய இருதயம் பிணைக்கப்பட்டதாய் மாறிப்போனது. மூன்றாவது நிகழ்வு பழிவாங்கும் சிந்தனையினால் துராலோசனை. எஸ்தர் ராஜாத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்திலே இந்த சம்பவம் நமக்கு கற்றுத்தரப்பட்டிருக்கிறது. பெர்சியா நாட்டின் ராஜா அகாஸ்வேரு ஆட்சி செய்த காலத்தில் ஆமான் என்கின்ற ஆகாகியனை உயர்ந்த ஸ்தானத்தில் அவன் வைத்திருந்தான். ராஜாவின் அரண்மனை வாசலில் இருக்கிற ராஜாவின் ஊழியக்காரர் எல்லாரும் ஆமானை வணங்கி நமஸ்கரிக்கணும் அப்படின்னு சொல்லி ராஜா கட்டளையே கொடுத்துருந்தார். ஆனால் அந்த ராஜ அரண்மனை வாசலில் தான் மொர்தெக்காய் அப்படிங்கிறவர் இருந்தார். அவர் யூதனாக இருந்ததுனால யாரையும் நமஸ்கரிக்கக்கூடாது, ஆண்டவரை தவிர வேறு யாரையும் நமஸ்கரிக்கக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருந்தார். இந்த நிகழ்வு ஆமானிடத்திலே கொண்டு போகப்படுகிறது. ஆமான் ரொம்ப தெளிவாக இந்த மொர்தெக்காய்க்கு மட்டும் செய்யக்கூடாது, மொர்தெக்காயை அழிக்கிறத விட அந்த யூதர்களை ஃபுல்லாக அழிச்சிடணும் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய திட்டத்தை அந்த துராலோசனை பண்ணுகிறான். அவன் கூட சேர்ந்தவங்க எல்லாருமா சேர்ந்து அந்த ஒரு துராலோசனை செய்கிறார்கள். இந்த துராலோசனை எப்படிப்பட்டதாக இருக்குன்னா, ராஜாவுக்கு முன்பாக போய் அழகாக சொல்கிறான், ராஜா நீர் எவ்வளோ நல்லவர் தெரியுமா, நீர் நல்ல நியாயம் செய்கிறவர் தெரியுமா, அப்படிலாம் பேசியிருக்கான். எப்படி அப்படின்னு சொன்னால் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் அவன் சொல்கிறான், ராஜா நீர் என்ன கட்டளை போட்டாலும் இந்த யூதர்கள்னு ஒரு குரூப் இருக்கான், நீர் சொல்கிறத அவன் கேட்கவே மாட்டான், அவன் இஷ்டத்துக்கு தான் செஞ்சுக்கிட்டு இருக்கான். இப்படி விடுறது உமக்கு நியாயம் இல்லை, இது நியாயம் செய்கிறவ உமக்கு நியாயம் அல்ல என்று அவன் பேசுகிறவனாய் காணப்பட்டான். அடுத்ததாக சொல்கிறான், ராஜா கஜானாவில் நான் ஒரு 15,000 தாலந்து வெள்ளியை கட்டுறையான், அவங்களெல்லாம் அழிச்சிருவோம் அப்படின்னு சொல்கிறான். ஏன்னா ராஜாவுக்கு அது செலவாயிருமேனு யோசிக்கிறோம், அந்த செலவை நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவனுடைய திட்டம் இருந்தது. ராஜா அந்த இடத்துல மோதிரத்தை கலத்தி அவன் கையில் கொடுத்துட்டார், முத்திர மோதிரத்தை. எப்போ நீ என்ன செய்வியோ செய், ஏன் நல்லதுக்கு தானே செய்கிறேங்க, செஞ்சிரு அப்படின்னு சொல்லி கொடுத்து விட்டார். மோதிரத்தை வாங்கினது தான் ஆமான் நாள் குறித்தான், கட்டளை பிறப்பித்தான், கடிதமாக அனுப்பினான். பழிவாங்கும் எண்ணம் துராலோசனையை பிணைக்கிறது. அந்த தனி மனுஷனோட கோபம் ஒரு இனத்தையே அழிக்கிறதுக்கு விரோதமாக எழும்புகிறதாய் காணப்பட்டது. ஆனால் கர்த்தர் தம்முடைய ஜனங்களை காக்கிறவர் என்பதை யோசேப்பின் வாழ்க்கையிலே நாம் காண முடியும். கர்த்தர் விழுந்து போகாதபடி அந்த யூதாஸ் காரியத்துடைய ஆத்துமா கூட வீணாக போயிடக்கூடாதுன்னு சொல்லி எச்சரிப்பதை பார்க்கின்றோம். இந்த 3வது நிகழ்விலே நாம் காண்கின்றோம். ஒருவேளை இந்த ஆமான் இந்த முழு யூதர்களையும் அழிப்பதற்கு திட்டமிடுவதற்கு முன்பதாகவே கர்த்தர் திட்டமிட்டிருந்தார். என்ன திட்டம் போட்டிருந்தார் தெரியுமா? எஸ்தர் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் வஸ்தியை தள்ளி பட்டத்து ஸ்திரீயாக இந்த எஸ்தரை ஆண்டவர் ஏற்படுத்தியிருந்தார். வஸ்தி தாங்க ராஜகுமாரத்தி. அவள் இடத்துக்கு எஸ்தரை கொண்டு போய் ஆண்டவர் 2ஆம் அதிகாரத்திலே கொண்டு வச்சிட்டார். 3ஆம் அதிகாரத்தில் உனக்கு பிரச்சனை வருது, அதுக்கு முன்னாட்டியே உனக்கு இதெல்லாம் முடிச்சிடுறேன்னு சொல்லி. அடுத்த ஒரு காரியம் பாருங்கள், 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் பிக்தான் தேரேஸ் அப்படிங்கிற 2 பேர் ராஜாவுக்கு விரோதமாக அவனை எப்படியாவது அழிச்சு போடணும்னு சொல்லி ஒரு திட்டம் போடுறாங்க. இந்த திட்டத்தை ஆண்டவர் மொர்தெக்காய்க்கு வெளிப்படுத்துகிறார். மொர்தெக்காய் அதை ராஜாவுக்கு சொல்கிறாரு. இது அங்கே குறிப்பேட்டிலே எழுதப்பட்டது. இதெல்லாம் 2ஆம் அதிகாரத்திலே முடிஞ்சிட்டு 3ஆம் அதிகாரத்தில் ஆமான் இவைகளை பார்க்குறான், விரோதமாக நிற்கிறான், என்ன செய்ய முடியுமோ அதெல்லாம் செய்கிறான். என்ன செய்கிறான்? அவனுக்கு ரொம்ப மன வருத்தம் ஆகிட்டு வீட்டில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கான். அந்த மொர்தெக்காயை அழிக்காமல் நான் பந்திக்கு போகிறதுல விருப்பமே இல்லை, ராஜா என்னை கூப்பிட்றாரு, ராஜகுமார்த்தி என்னை கூப்பிட்றாங்க, சாப்பாடு கொடுக்குறாங்க, வேறு யாரும் அழைக்கப்படலை, ஆனால் இந்த மொர்தெக்காய் மட்டும் எனக்கு விஷ் பண்ணவே மாட்டேங்கான். அதனால் 2வது நாள் என்னை கூப்பிட்றதுக்கு முன்னாடி நான் என்ன செஞ்சிடுறேன், இந்த மொர்தெக்காயை எப்படியாவது அழிச்சிடணும் அப்படின்னு சொல்லி பேசி 50 முழ உயரமான தூக்கு மரத்தை ஆயத்தம் செய்தான். அது வரைக்கும் ராஜா நல்லா தூங்கிக்கிட்டு இருந்தான். அது வரைக்கும் ராஜாவுடைய திட்டம் எதுவுமே கிடையாது. ஆமான் என்ன சொல்கிறானோ அதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தான்.
எப்பொழுது உங்களுக்கு விரோதமாய் துராலோசனை எழுப்பப்படுகிறதோ அப்பொழுது கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்ய ஆரம்பித்து விடுவார். நடந்த சம்பவம் என்ன தெரியுமா? 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. என்ன அப்படின்னு சொல்லி கவனித்து பார்த்தீங்கன்னா, 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் சொல்லப்பட்ட நிகழ்வில் இருந்து அந்த வசனத்துக்கு அடுத்த வசனமே என்ன அப்படின்னு சொல்லி கவனித்து பார்த்தீங்கன்னா, 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் சொல்லப்படுற காரியம், ராஜாவுக்கு நித்திரை வரவில்லை. அவ்வளோ நாள் நல்லா தூங்கின ராஜாவுக்கு இப்போ தூக்கம் வரல. என்ன செய்யலாம்னு சொல்லி புரண்டு புரண்டு பார்க்காப்புல அங்கே நடபடி புஸ்தகம் வாசிக்கும்படியாக கொண்டு வர சொல்கிறேன். ஏன் போட்டு தூங்காமல் கிடக்கிறதுக்கு ஏதாவது பார்ப்போம் அப்படின்னு சொல்லி நடபடி புஸ்தகம் கொண்டு வரப்பட்டது. நடபடிகளிலே ராஜாவுக்கு விரோதமாக பிக்தான் தேரேஸ் நிகழ்த்திய நிகழ்ச்சி அங்கே பதிவு செய்யப்பட்டிருந்தது. யார் அதை நமக்கு சொன்னால்? மொர்தெகாய். மொர்தெகாய்க்கு ஏதாவது கொடுத்தோமா? மொர்தெகாய் கொடுக்கல. ஒருவேளை மொர்தெகாய்க்கு உடனடியாக அந்த இடத்திலே ஏதாகிலும் பரிசு கொடுக்கப்பட்டிருக்கும் என்றால் இந்த இடத்துல மொர்தெகாய் உயர்த்தப்பட முடியாது. மொர்தெகாயை கணம் பண்ணுவதற்கு ராஜா விரும்பினான். மொர்தெகாய்க்கு உரிய கணத்தை கொடுக்க ராஜா விரும்பினான். இப்போ இவ்வளவும் நடந்துக்கிட்டு இருக்கு. ஆமானும் ராஜா தூங்காமல் கிடக்காருங்கிறத கேள்விப்பட்டு அவன் பார்க்க வரான். எதுக்கு? மொர்தெகாயை எப்படியாவது தூக்கிடணும். ராஜகுமாரத்தை நம்மளை 2வது பந்திக்கு கூப்பிட்ருக்காங்க. அதுக்கு முன்னாடி மொர்தெகாயை நம்ம அழிச்சிடணும் அப்படின்னு சொல்லி அவன் எண்ணிக்கொண்டு அவன் வந்தான். ஆமான் பேச வந்தான், ஆனால் அரசன் பேசினான். ஆம், கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, ஆமான் பேசிக்கிட்டு இருக்கும்போது இதுக்கு முன்னாடி அரசன் பேசலை, மோதிரத்தை கலத்தி கொடுத்துட்டான். இப்போ அரசன் பேசுகிறான். என்ன பேசுகிறான் அப்படின்னு சொன்னால், ராஜா கனம் பண்ண விரும்புகிறவனுக்கு என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு கேள்வி. ஆமான் உடனே தன்னை தவிர வேறு யாரும் ஆண்டவர் அந்த ராஜா வைத்திர போகிறார் அப்படின்னு சொல்லி அவன் பாட்டுக்கு அடித்து விட்றான். இதை செஞ்சணும், அப்படி செஞ்சணும், அப்படி செஞ்சணும், நீ என்னெல்லாம் சொன்னியோ இதெல்லாம் போய் மொர்தெகாய்க்கு செலுத்து. 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் கர்த்தர் திட்டத்தை முற்றிலுமாய் மாற்றி போட்டார். திட்டத்தை முற்றிலுமாய் மாற்றி போட்டார். மொர்தெகாய் தான் அந்த இடத்துல உயர்த்தப்பட்டான். அவன் ராஜ அரண்மனைக்கு அழைத்து வரப்பட்டான். ஆனால் அவன் அந்த ராஜ அரண்மனையில் இல்லாமல் அரண்மனை வாசலுக்கே திரும்பி போகின்ற தாழ்மை உள்ளவனாய் காணப்பட்டான். ஆமான் வெக்ஸாய், என் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு அப்படிங்கிற நிலைமையில் அவன் போகிறான். ஆனால் சூழலிலே அங்கே மாற்றங்களை ஆண்டவர் கொண்டு வந்தார். எஸ்தர் ராஜாத்தி ராஜாவுக்கு காரியத்தை தெளிவுபடுத்துகிறாள். ராஜா இதை கேட்டு இதை செஞ்சது யாருன்னு கேட்குறான். கேட்கும்போது ஆமான் என்று சொல்லப்படும் பொழுது ஆமானின் தலை அவன் எந்த தூக்கு மரத்தை மொர்தெகாய்க்காக ஏற்படுத்தினானோ அதே தூக்கு மரத்திலே அவன் உயர்த்தப்பட்டான். எதை விதைக்கிறார்களோ துராலோசனை செய்கிறவர்களுடைய இருதயம் அதையே அறுக்கும் என்பதை வேதாகமம் கற்றுத்தருகிறது. அந்த வீடை தூக்கி எஸ்தருக்கு ராஜா கொடுத்துட்டார். 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தின் பின்பகுதி சொல்கிறது, காரியம் மாறுதலாய் முடிந்தது. மொர்தெகாயை ராஜா அரண்மனையில் பெரியவனாக மாற்றினார். இதை எப்படி எடுத்துக்கலாம்? ஆமாம் இருந்த இடத்துக்கு ராஜா இந்த மொர்தெகாயை மாற்றினார். எந்த இடத்துல யாரை எப்போ கொண்டு வரணும்னு ஆண்டவருக்கு நன்றாக தெரியும். கர்த்தர் விரும்புகின்ற காரியம் என்ன? தீய ஆலோசனைகளை நிறைந்த இருதயத்தை கர்த்தர் பொதுவாக விரும்புவதில்லை. சுத்தமான இருதயம் ஆண்டவர் விரும்புகின்ற இருதயம், அன்பு நிறைந்த இருதயம் ஆண்டவர் விரும்புகின்ற இருதயம், நேர்மையான சிந்தனை உள்ளதை ஆண்டவர் விரும்புகின்றார். அன்பு, மன்னிப்பு, கருணை, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருந்துச்சுன்னா ஆண்டவர் விரும்புகின்றார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய இருதயம் துராலோசனையினால் நிரம்பி இருக்கிறதா? தேவனுடைய அன்பினால் நிறைந்திருக்கிறதா? என் இருதயம் யாரை குறித்தாவது பொறாமை, வெறுப்பில் இருக்கா? யாருக்காவது தீங்கு செய்கிற எண்ணம் மனசில் இருக்கா? யாராவது எனக்கு தீங்கு செய்யும்போது பழிவாங்கும் எண்ணம் மேலோங்குதா? தன்னுடைய சுய லாபத்துக்காக பொய் அல்லது கபடம் மூலமாக பிரச்சனைகளை தீர்க்க முயல்கின்றேனா? என் குடும்பம் எனக்கு அதனால் நான் இதெல்லாம் இப்படி தான் செஞ்சால், நான் சொல்கிறது நீங்கள் எல்லோரும் செஞ்சீங்கன்னா அதன் மூலமாக
ஆசீர்வாதமாக இருக்க முடியும்னு சொல்லி இந்த ஆமானை போல, அந்த யூதாசை போல, யோசேப்பின் சகோதரர்களைப் போல செயல்பாடுகள் நம்மிடத்தில் உள்ளதா? ஆண்டவர் இதில் மாற்றத்தை தரணும்னு விரும்புகின்றார். சுத்தமான இருதயத்திற்காக ஜெபிக்க வேண்டும் என்று விரும்புகின்றார். தீய சிந்தனைகளை வேதாகமத்தின் மூலம் எதிர்க்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று விரும்புகின்றார். நமக்கு விரோதமாக செய்திருந்தாலும் பிறரை மன்னிக்க தயாராக இருக்கிறவர்களாக ஆண்டவர் விரும்புகின்றார். தாழ்த்தி ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுப்போமா? கர்த்தாவே, எங்கள் சிந்தனைகள், எங்கள் வார்த்தைகள், எங்கள் செயல்கள் அனைத்தும் உமக்கு மகிமை தரும்படியாக எங்களை நடத்தும். பிறரை நேசிக்கவும், மன்னிக்கவும், நன்மை செய்யவும் எங்களுக்கு கிருபை தாரும் ஐயா. எங்கள் இருதயத்தை உமக்குள்ளே காத்துக்கொள்ளுங்க ஐயா. உங்கள் சித்தப்படி வாழ எங்களை வழி நடத்துங்க ஐயா. அப்படி குமாரனாகிய கிறிஸ்துவை போல மாறிட எங்களுக்கு உதவி புரியுங்க. திரியநாமாகிய பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம். ஆமென்.